வணக்கம். தமிழ் செய்தி அறிக்கையுடன் சிவசுப்பிரமணியம் சரவணபவன். முதலில் தலைப்புச் செய்திகள். 23 உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் எதிர்வரும் அக்டோபர் 15ஆம் தேதி. விடுதலை புலிகளின் சின்னங்களை பயன்படுத்தி கடிதங்களை அனுப்பி மக்களை அச்சுறுத்துகின்றனர். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவிப்பு. ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பான விமர்சனங்களை பிரசித்தியில் மேற்கொள்ள தடை விதிப்பு. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். 23 உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தேர்தல்கள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி 17 மாநகர சபைகளுக்கும் 1 நகர சபைக்கும் 5 பிரதேச சபைகளுக்குமான தேர்தல் அக்டோபர் 15ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் மீதமுள்ள 23 உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்று தொடக்கம் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன. உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டிருந்த காலத்தில் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி நடைபெற இருந்த காரணத்தினால் 23 உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலும் வழக்கு தொடரப்பட்டிருந்த 65 உள்ளூராட்சி சபைகளுக்குமான தேர்தல்கள் பிற்போடப்பட்டிருந்தன. இந்நிலையில் வழக்கு தொடரப்பட்டிருந்த 65 உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் ஜூலை மாதம் 23ஆம் தேதி நடைபெற்றது. விடுதலை புலிகளின் சின்னங்களை பயன்படுத்தி கடிதங்களை அனுப்பி மக்களை அச்சுறுத்துகின்றனர் என சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். மர்ம மனிதன் தொடர்பாக விளக்கமளிக்கும் விசேட கூட்டம் நேற்று களுவாஞ்சிக்குடி ராசமாணிக்க மண்டபத்தில் இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். களுவாஞ்சிக்குடி வெள்ளாவள்ளி பிரதேச மக்கள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர கலந்து கொண்டு விளக்கம் அளித்தார். அவர் அங்கு உரையாற்றுகையில், களவெடுப்பவர்கள், கொள்ளைக்காரர்கள், கள்ள வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள், மரம் வெட்டி கடத்துபவர்கள், இன்னும் ஒரு வீட்டுக்குள் களவாகச் செல்ல நினைப்பவர்களே இந்த கிரீஸ் பேய் கதையை கிளப்பி விட்டுள்ளனர் என தெரிவித்தார். இந்த நாட்டில் எழுந்துள்ள தப்பான அபிப்பிராயம் தொடர்பில் எழுப்பியுள்ள பீதியினை அடுத்து கொழும்பில் இது தொடர்பில் நாங்கள் விரிவாக ஆராய்ந்தோம். இவைகள் எல்லாம் நன்கு திட்டமிட்ட அடிப்படையில் நிகழ்கின்றன. மனிதர்களின் பெறுமதியை நாங்கள் கூற முடியாது. முதலில் நாங்கள் மனிதர்கள், அதன் பிறகு நாங்கள் இலங்கையர்கள். நாங்கள் எந்த மதம், எந்த இனம் என்பது தொடர்பில் பெற்றோர்களாலேயே பிரிக்கப்படுகிறோம் என அவர் குறிப்பிட்டார். வவுனியாவில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக அங்கு மீள குடியேறியோர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை அறுவடை செய்ய வேண்டிய நிலையில் இருந்து தமது நெற்பயிர் செய்கைகளும் முற்றாக அழிவுற்றுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். வவுனியாவில் கடந்த சில தினங்களாக கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்த நிலையில் இன்று காலை வேளையிலும் கடும் மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இந்நிலையில் வவுனியாவில் அறுவடை செய்ய வேண்டிய நிலையில் இருந்த சுமார் 3000 ஏக்கர் நெற்பயிர் செய்கை இம்மழையினால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் பெரும் கவலையடைந்துள்ளனர். இந்நிலையில் வவுனியாவில் அறுவடை செய்ய வேண்டிய நிலையில் இருந்த சுமார் 3000 ஏக்கர் நெற்பயிர் செய்கை கால்நிலை மாற்றத்தால் முற்றாக அழிவுற்றுள்ளது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் பெரும் கவலையடைந்துள்ளனர். மேலும் யுத்தத்தின் பிடியிலிருந்து தப்பித்து மீள குடியேறி தமது அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடத்திய மக்களும் வவுனியாவில் தற்போது நிலவும் கால்நிலை மாற்றத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பொதுவாக ஆகஸ்ட் மாதமளவில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு எனவும் தற்போது பெய்து வரும் மழையால் தமது அன்றாட வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் கட்சி தொடர்பான விமர்சனங்களை பிரசித்தியில் மேற்கொள்ள தடை விதிக்க நேற்று மாலை இடம்பெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை செயற்குழு கூட்டத்தின் நிறைவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்தார். கட்சியை பல பிரச்சினைக்குள் தள்ளுவது, கட்சிக்குள் பேதங்களை ஏற்படுத்தி பிரிவுகளை ஏற்படுத்துதல் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த தீர்மானத்திற்கு பிறகு செய்ய முடியாது. அப்படி ஏதாவது இனி நடந்தால் காற்று நடவடிக்கை எடுக்கப்படும். கட்சி செயற்குழு இதனை கூட்டாக தீர்மானித்துள்ளது. கட்சி செயற்குழு சட்டவிரோதமானது என ரோசி சேனாநாயக்க தெரிவித்துள்ளார். ரோசி சேனாநாயக்க தெரிவித்துள்ள கருத்துக்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கவும் கட்சி செயற்குழு தீர்மானித்துள்ளது. உலக சந்தையில் எரிபொருட்களின் விலை அதிகரித்தாலும் நாட்டில் எரிபொருட்களின் விலையை அதிகரிக்கப் போவதில்லை என கனியவளத்துறை அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். 17 வருடங்களின் பின்னர் ரத்மலானை எரிபொருள் நிரப்பு நிலையத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ரத்மலானை இலங்கை போக்குவரத்து சபை டிப்போவுக்கு முன்னால் இந்த எரிபொருள் நிரப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. நேற்று திறந்து வைக்கப்பட்ட இந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு 15 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது.
නොවැම්බර් දෙසැම්බර් මාසවල තිබුණට වඩා இன்று உலக சந்தையில் எரிபொருட்களின் விலை கடந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களை விட 30 வீதத்தால் உயர்வடைந்துள்ளது. ஆனால் நாங்கள் எரிபொருட்களின் விலையை அதிகரிக்கவில்லை. இன்று ஒரு லிட்டர் டீசலுக்கு 33 ரூபாய் கூட்டுத்தாபனத்திற்கு நட்டம் ஏற்படுகிறது. மண்ணெண்ணெயால் லிட்டருக்கு 41 ரூபாய் நட்டம் ஏற்படுகிறது. பல கலந்துரையாடல்களை மேற்கொண்ட நிலையில் ஒரே மட்டத்தில் எரிபொருட்களின் விலையை நாங்கள் பேணி வருகிறோம். தொடர்ந்து எதிர்க்கட்சியில் இருப்பதால் எவ்வித பலனும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடையாது. மேலும் கூட்டமைப்பு தமிழ் மக்களை ஏமாற்றி வருவதாக தெரிவித்து சில முக்கிய உறுப்பினர்கள் ஈழவர் ஜனநாயக முன்னணி கட்சியுடன் இணைந்து கொண்டுள்ளனர். ஈழவர் ஜனநாயக முன்னணி தொடர்ந்து ஜனாதிபதி தலைமையிலான ஆளும் கட்சியை ஆதரித்து வருவதுடன் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷவை ஆதரித்து பிரசாரம் செய்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சில முக்கிய உறுப்பினர்கள் ஈழவர் ஜனநாயக முன்னணி கட்சியுடன் இணைந்து கொண்டனர். நேற்று மாலை கல்முனை ஆலய மண்டபத்தில் ஈரோஸ் தலைவரும் மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினருமான இரா பிரபாகரன் முன்னிலையில் இவர்கள் இணைந்து கொண்டனர். நான் கல்முனை மாநகர சபையின் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் கல்முனை மாநகர சபை உறுப்பினராக இருந்த நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நடவடிக்கைகள் பாரபட்சமாக நடந்து கொள்கின்றபடியினால் அவர்கள் எங்களுடைய கதைகளை செவிமடுப்பது குறைவு. அவர்கள் அன்று எந்த வகையில் தமிழ் மக்களுக்கு அநியாயம் செய்த ஆயுத குழுக்களை அவர்களுடைய கதையை மட்டும்தான் அவர்கள் கேட்கின்றார்கள். அம்சவழி தந்தை செல்வாவின் அம்சவழி போராட்டத்திலே இருந்த எங்களுடைய கதைகளை செவிமடுப்பது இல்லை என்ற படியினால் தான் நான் ஈழவர் ஜனநாயக முன்னணியின் ஒரு அங்கத்தவராக இன்று இணைந்து கல்முனை மாநகர சபையின் போட்டியிடுவதற்காக நான் தயாராகியுள்ளேன். நான் அம்பாறை மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயலாளராக இருந்து வந்திருக்கின்றேன். 94ஆம் ஆண்டு முதல் நான் ஒரு ஆதரவாளராக இருந்து 1994ஆம் ஆண்டு முதல் அம்பாறை மாவட்ட செயலாளராக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து அதனுடைய நடைமுறைகள் அவர்கள் தன்னுடைய மக்களை பற்றி சிந்திக்காமல் தன்னுடைய சுயநலத்துக்கும் தமிழ் மக்களுடைய அக்கறையில் எவ்வித நன்மையில் எவ்வித அக்கறையும் இல்லாமல் அவர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். வெளிநாட்டில் சொகுசு வாழ்வு வாழ்வதும் எமது மக்களை அடிமைகளாக நினைப்பதும் மக்களை ஏமாற்றிக் கொண்டே வாழ்வதனாலும் நான் அதிலிருந்து விலகி தமிழ் மக்களை பற்றி நன்கு சிந்திக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை தமிழ் மக்கள் எதிர்காலத்தை தலையிலிருந்து வாழ வேண்டும் என்ற ஒரே கோள்கள் அன்றும் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஈழவர் ஜனநாயக முன்னணி சேர்ந்து வருங்காலத்தில் மக்களுடைய வாழ்க்கை முன்னேற்றுவதற்காக பாடுபடுவதற்கும் ஈழவர் ஜனநாயக முன்னணி வெற்றிக்காக உழைப்பேன் என்றும் கூறிக்கொள்கின்றேன். நான் முன்னாள் திருக்கோயில் பிரதேச சபை தவிசாளராக இருந்த நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே போட்டியிட்டுத்தான் நான் இப்பதவியினை கிடைத்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது கொள்கைகளை தற்போது மாற்றிக்கொண்டு மக்களுக்காக கட்சி இல்லை என்றும் தங்களுக்காகத்தான் மக்கள் என்றும் ஒரு விதமான ஒரு போக்கை கையாண்டபடினால மக்களுக்காகவே தான் கட்சி என்ற நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகின்ற செயல்பாட்டில் இருந்த நான் தற்சமயம் இந்த இக்காலத்திலும் கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுக்கு எத்துரோகமும் பண்ணாத ஒரு கட்சியான இந்த ஈழவர் ஜனநாயக முன்னணி கட்சியில் இணைந்து அதனுடைய கரத்தை பலப்படுத்தி அதன் மூலமாக எமது மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு திடகாத்திரமான ஒரு நம்பிக்கையோடு நான் இதில் இணைந்து கொண்டிருக்கிறேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பூடாக நான் கல்முனை மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்டேன். இருந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைப்பிடம் சரியில்லை என்ற காரணத்தால் அன்று தந்தை செல்வா அமிர்தலிங்கம் போன்றவர் இருந்தது போல் இன்று இல்லை. அதனால் ஈழவர் ஜனநாயக முன்னணி ஈரோஸ் அமைப்புடன் இணைந்து கொண்டேன். ஈழவர் ஜனநாயக முன்னணி ஈரோஸ் என்பது ஒரு புனிதமான அமைப்பு.
வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பிரதேசங்களிலும் மர்ம மனிதன் அல்லது கிரீஸ் மனிதன் என்ற போர்வையில் மக்களை பீதி நிலைக்கு உள்ளாக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெற்ற வண்ணமே உள்ளன. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரையில் 100 பேரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் கைது செய்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஊரணி பிரதேசத்தில் நேற்று மர்ம மனிதனால் பெரும் பதற்ற சூழ்நிலை நிலவியது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஊரணி பிரதேசத்தில் இனந்தெரியாத மர்ம மனிதனால் தாக்குதலில் படுகாயமடைந்த இளம்புவர் மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்கள் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக உள்ள வீதியில் டயர்களை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைப்பதற்காக போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. போலாந்து நாட்டு உதவியுடன் பிரதி அமைச்சர் முரளிதரனின் வழிகாட்டலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. போலாந்து நகரசபையின் பிரதி மேயர் நேற்று மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு விஜயம் செய்தார். மேல்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரனின் அழைப்பின் பேரில் அவர் அங்கு விஜயம் செய்துள்ளார். இவர் மேல்குடியேற்றப்பட்ட மட்டக்களப்பு ஆய்த்தியமலை கிராமத்திற்கும் விஜயம் செய்தார். பாதிக்கப்பட்ட அக்கிராமத்தை நேரடியாக பார்வையிட்ட அவர் அடிப்படை வசதிகள் பலவற்றையும் பல அபிவிருத்தி பணிகளையும் செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார். இன்று அவரின் வேண்டுகோளுக்கு ஒரு மீள்குடியேற்றப்பட்ட ஒரு கிராமத்தை பார்வையிடுவதற்காக இன்று வந்திருக்கின்றார். அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற ஆய்த்தியமலை என் கிராமத்திலே வந்து இந்த மக்களோட உரையாடி பல திட்டங்கள் அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வருவதற்கு பல திட்டங்களை அவர் ஏற்கனவே தீட்டியிருக்கின்றார். பல அரசாங்க அமைச்சர்கள் அனைவரையும் இதுவரையிலே சந்தித்து உரையாடி இருக்கின்றார். நான் நினைக்கின்ற மிக விரைவாக இந்த மக்களுக்கு பல உதவிகளை பெறுவதற்கு அவரின் திட்டம் வாய்ப்பாக இருக்கின்றதை கூறிக்கொள்கின்றேன். பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இது எனது முதலாவது விஜயம். இங்கு நிகழ்ந்துள்ள மாற்றங்களை பார்க்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. அந்த தகவலோடு நமது தமிழ் செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம்.